எம்மா ராணி, என்ன இங்க ஒருத்தியெல்லாம் உள்ள போல காணல? இங்க இல்லையோ? யாரு? உமா மாமியாரா? ஆமாம்மா. என்னக்கா சொல்லுங்க. இந்த உமா இங்க வந்தாளா ராணி? இல்லக்கா, இங்க வரலே. எங்க போய் தொலைஞ்சாலோ என்னதோ. ஏங்கா? காலையில போனவ காப்பியும் குடிச்சிட்டு இது வர காணல. எங்க போனா? எங்க போய் தொலைஞ்சாலோ? அந்த பிள்ளைய பார்க்கணும் ஒண்ணும் இல்ல. அந்த சின்ன பிள்ளைய என்கிட்ட போட்டுட்டு காலையில போன போக்கு. அது இப்போ அம்மா எங்க அம்மா எங்கன்னு கேக்குது. நான் அதுக்கு போய் என்ன சொல்ல? அங்க சின்ன பொண்ணு வீட்டுல பாத்தீங்களாக்கா? சின்ன பொண்ணு வீட்லயும் போய் பார்த்தேன், நாலு முடி வீட்லயும் போய் பார்த்தேன். அவ்வளோலையும் அங்க காணல. எங்க போய் தொலைஞ்சாலோ? நீயும் லட்சுமியும் அவங்க கூட தானே சுத்தீங்க. நீங்க வீட்ல இருந்து குடும்பத்தை பார்க்கலையா? தேவையான காரியத்தை மட்டும் தானே வெளியில போறீங்க. இவ்வளோ எந்த நேரமும் 3 பேரும் கரைஞ்சிட்டு நடக்காளுவ. வீட்டுல சமைச்சோமா, சாப்பிட்டோமா, தூத்தோமா, இல்ல துணியை துவைச்சோமா, இல்ல ஒண்ணும் இல்ல. எங்க இருந்து வாங்கி தின்னு ஆளுவலோ என்னதோ தெரியாது. சாப்பிட நேரத்துக்கும் வீட்டுல ஆளுவலை காணாது. வேற வழி இல்ல. நான் இன்னே போன் பண்ணி அமௌண்ட்டை சொல்ல போறேன். எக்கா பாவங்க, அந்த பையன் வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யா. வேற என்ன செய்ய சொல்லியா ராணி? எக்கா நீங்க பக்குவமா சொல்லுங்க அக்கா. இப்படி வீட்ல இருந்து வெளியில போக கூடாது, வீட்டுல உள்ள வேலையை ஒழுங்கா இருந்து செய்யுங்க. அப்படி பக்குவமா சொன்னா அவங்க கேட்டுக்கிடுவாங்க. யாரு இந்த அடங்காப்படாடி கேப்பாளா? பொம்பளையில மாதிரியா திரியாளுவ? ஆம்பளையில மாதிரி சுத்தி கறங்கிட்டு திரியாளுவ. இந்த உமாயின் சின்ன பொண்ணைய விடு. இந்த 4 முடிய பாத்திருக்கியா? 4 முடிய வெட்டி முன்னாடி போட்டு எத்தனை வயசானாலும் நான் தான் நயன்தாரான்னு சொல்லி நடக்கா. உங்க கூட தானே ராணி நடக்காதுவ. கொஞ்சம் சொல்லி திருத்துங்க. கொஞ்சம் குடும்பத்தையும் பார்க்க சொல்லு. சரி அக்கா, நான் சொல்லேன் அக்கா, நீங்க கோவப்படாதீங்க. நீங்க வெளிநாட்டுல அவன்கிட்ட எல்லாம் போன் பண்ணி சொல்லி அவனை சங்கடப்படுத்தாதீங்கக்கா. என்ன ராணி, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நான் எப்படி அவனை சங்கடப்படுத்துவேன்? சரி அக்கா, வருத்தப்படாதீங்க, போங்க, நான் சொல்லுவேன். அக்கா வாமா வாணி. ராணி உன் தங்கச்சி தானம்மா இது? ஆமா அக்கா. நேத்தைக்கு சௌமியா பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்லக்கா, அப்ப நேத்தைக்கு வரேன்னு சொல்லியிருந்தா. நேத்தைக்கு அவளுக்கு வீட்டுக்காரருக்கு குடும்பத்துல ஒரு துட்டி, அதனால அவன் நேத்தைக்கு வரல, இன்னைக்கு வந்திருக்கா. அப்படியாம்மா? சரி சரி, நான் போட்டுமா? வாங்கக்கா, நான் டீ போட்டு தரேன், நீங்க குடிச்சிட்டு போங்க. இந்த சின்ன பிள்ளை வீட்டுல தனியா இருக்குமா. இவளும் ஆட மாட போல மேய்ஞ்சிட்டு திரியா. அந்த சின்ன பிள்ளைய போய் பார்க்கணும்லம்மா. சரிக்கா, நான் உமா கிட்ட சொல்லுங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. சரி சரி. யாருக்கா அது? உமா மாமியார்மா. அவளுங்க 3 பேர் சேர்ந்து எங்கேயா சுத்திட்டு கிடப்பாளுங்க, அதான் அவங்கள காணலன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த மக்களே, ஹரிசு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மோனே. அக்கா அண்ணே பெரியப்பா எல்லாம் எங்க பெரியம்மா? சௌமியா அக்கா மட்டும்தான் இருக்கா. வெளியிலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க மக்களே, வீட்டுக்குள்ள போவோம். ஹரிசு இரு மக்களே, பெரியம்மா போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். பெரியம்மா ஜூஸ் இல்லையா? ஜூஸா? எந்த நேரமான ஜூஸ் நான் குடிக்கணுமா? தோரா ஜூஸ் தான் குடிப்பாரு. ஜூஸ் இருக்கு மக்களே, இரு எடுத்துட்டு வரேன். நீ சும்மா இரு வாணி, பிள்ளைய போட்டு திட்டிட்டே இருக்க. இல்ல அக்கா, எப்ப பார்த்தாலும் இவன் ஜூஸ் தான் குடிப்பான். பெரியம்மாவை பார்த்து பாடி பிள்ளையில எப்படி வளர்த்தணும்னு. சித்தி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மக்களே, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் சித்தி. டே ஹரிசு, நீ இப்ப என்ன சொன்ன? பெரியம்மாவை பார்த்து பிள்ளையில வளர்த்தி படினா? எங்க அம்மா போல உங்க அம்மா வளர்த்தி இருந்துன்னா இப்போ உனக்கு முடி இருக்குல்ல, அதை பிச்சு தூர எரிஞ்சிருப்பா எங்க அம்மா. என் பெரியம்மா உங்களை எல்லாம் அடிக்குமா? இல்ல, தோட்டத்துல பூ இருக்கு பத்தி அதை எடுத்து டெய்லி எங்களுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. உன்னை நான் டெய்லி அடிச்சுட்டு ஆட்டி இருக்கேன். நீ எல்லாம் காட்டிய வேலைக்கு வேற யாரான்னா உன்னை கொன்னு புதைச்சிருப்பாவ. அப்படி என்னக்கா பண்ணுனா? அதெல்லாம் உன்னிட்ட அப்புறமா நிதானமா சொல்லுங்க. ஆமா சொல்லு சொல்லு, உனக்கு தான் எல்லாம் தெரியும், சொல்லு. சௌமியா, ஏம்மா அம்மாட்ட எதிர்த்து எதிர்த்து பேசுக? இவளாவது பரவாயில்ல, இன்னொரு குட்டி சாத்தா இருக்கு பத்தியா, அது என்ன பேசியே சாவடிக்கும்.
எங்க வீட்ல எங்க அம்மா மட்டும்தான் பேசலாம். நானோ சந்தியாவோ சக்தியோ அப்பாவோ பேசவே கூடாது. பேசுனா உடனே சொல்லுவோம் உங்களுக்கு எல்லாம் அறிவில்லைன்னு. ஆமா அக்கா, சக்தி அத்தான்லாம் எங்க போயிருக்காங்க? அத்தான் தோட்டத்துக்கு போயிருக்காருமா. இந்த சக்தி எங்கேயா சுத்தி நடப்பான். பெரியம்மா, சந்தியா அக்கா காலேஜ் போயிருக்காளா? போறா போறா, அவ காலேஜ் போற திமிருல தான் அவ்வளவு வாய் பேசுது. ஆமா, நீ பேசவே மாட்டா, அவ மட்டும்தான் பேசுகா. போட்டி சவுட்டி போட என்கிட்ட. சவுட்டுவ. சரி வாணி உட்காருமா, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். பெரியம்மா, என்ன ஜூஸ்? யான்ல இப்படி அலைய கொண்டு வருவா. இல்ல சித்தி, எங்க அம்மாட்ட ஒரு தடவை 10 தடவை சொன்னாதான் கொண்டு வருவா. பாவம் சௌமியா அம்மா. ஆமா, பாவம் நீ தான் சொல்லணும். ஏம்மா, நான் போய் டிவி பார்க்கேன். நானும் வரேன், நில்லு. சரி, நாமளும் அக்கா கிட்ட கிச்சனே போவோம். நமக்கு இன்னைக்கு நிறைய மீன் கிடைச்சிருக்கு சின்ன பொண்ணு. இது பத்தாது, இன்னும் கொஞ்சோட பிடிக்கணும். ஏன் கொண்டு போய் விற்க போறியா? ஆமா சின்ன பொண்ணு, நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வித்துருவோமா? ராணி அக்கா லட்சுமி அக்காக்கெல்லாம் கொடுக்கணும்ல. ஏன்க்கா, அவங்க எல்லாரும் தான் வரல. அவங்க வரலன்னா கொடுக்கண்டாமா? அவங்க வீட்டுல போய் வாசில எல்லாம் தின்னுட்டு வர. சரி, கொஞ்சம் கூட பிடிச்சிட்டு வீட்டுக்கு போ. அடியே குந்தாணிலா, எவ்வளவு நேரம் டீ மீன் பிடிப்பிய? என் வம்சத்தையே அழிச்சிருவிய போல இருக்கே. வந்ததான் இவ்வளவு மீன் பிடிச்சாச்சுல்ல, வீட்டுக்கு போங்கடி. கடவுளே, என்னை குளத்தையே காலி பண்ணிட்டு தான் போவ போல இருக்கே. இவ்வளோ வீட்டுல யாரும் தேட மாட்டாள்வலா? நம்ம உள்ள போவோம். நம்ம உள்ள போய் நம்ம ஃபேமிலியை கொஞ்சம் அலாட் பண்ணுவோம். இக்கரையில இருந்து அக்கறை போயிரும். மீனுங்களா, 3 பேர் வந்திருக்காளுங்க. குளத்தை காலி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காளுங்க, பார்த்து எடுத்துருங்க. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. யாரும் காப்பாத்த மாட்டாங்க, நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். நான் போறேன், கொஞ்ச நாள் இந்த தசை பக்கம் வர மாட்டேன். சின்ன பொண்ணு, உள்ள நிறைய மீன் இருக்க போல இருக்கு. நான் போய் புடிச்சிட்டு வரட்டா? போ, உள்ள போய் பார்த்துட்டு வா. சின்ன பொண்ணு, கொஞ்சம் கிட்ட வந்து குனியா. ஏன் உமா, காப்பாத்துனதுக்கு முத்தம் கொடுக்க போறியா? கிட்டவா சொல்லுங்க. பாசமா கூப்பிடுங்க. அம்மா. எம்மாவா, நீந்த தெரியாத என்ன தண்ணிக்குள்ள சவுட்டி விட்டியா? நான் ஆத்தோட பெய்யிருந்தேன்னா என் புள்ளையும் புருஷனும் என்ன பண்ணிருக்கோம்? அந்த அண்ணன் சந்தோஷமா இருந்திருக்கும். உன்னை புடிச்சு ஆத்துக்குள்ள தள்ளுனா உன் புருஷன் சந்தோஷமா இருக்கானான்னு பாப்போமா? சிரிக்காதீங்கக்கா, எனக்கு கோபம் வருது. கோவம் வந்தா ஒர்க்கோட போய் தண்ணிக்குள்ள முங்கிட்டு வா. வா, நீ போய் முங்கிச்சாவு. செல்லத்தாயி. எக்கா, அந்த அண்ணன் கோவத்துல இருக்க போல இருக்கு, உங்களை செல்லத்தாயின்னு கூப்பிடுவாரு. ஆமா சின்ன பொண்ணு, கோவத்துல இருக்கும்போது தான் செல்லத்தாயின்னு கூப்பிடுவாரு. கோவத்துல இருக்காரா? என்ன கோவமா இருக்கும்? நீ வேணும்னா இதுல நீந்தி போய் கேட்டுட்டு வா. என்னங்க? வீட்ல இருந்து எப்போ வந்த? ஏங்க? ஏங்கையும் நோங்கையும் தான். அந்த வயசான காலத்துல எங்க அப்பா அம்மாக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், தெரியுமா உனக்கு? அவங்க எடுத்து சாப்பிட வேண்டியதானுங்க. அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க, நீ ஊரை சுத்தி நட. இந்த சின்ன பொண்ணு மாமியாரு ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கு. அந்த உமாக்கா மாமியாரு ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு ஊரெல்லாம் தேடி நடக்கு. நீங்க 3 பேரு நீ மீனை பிடிச்சத எங்க குடும்பத்துல உள்ள கஷ்டத்தை தீக்க போறீங்களா? ஏங்க, மீன் குழம்பெல்லாம் வச்சு தந்தா உங்க வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டாங்களா? ஏன் ஒரு நேரம் உங்க அப்பா அம்மா சோத்த போட்டு சாப்பிட மாட்டாங்களா? எங்க அப்பா அம்மா சோத்த போட்டு சாப்பிடணுமா? அப்ப நீ ஊரை சுத்திட்டு இருப்பியா? இந்த வாரேன். அந்த அண்ணன் வர ஸ்பீடா பார்த்தா 4 முடிய துவைச்சு எடுத்துருவார் போல இருக்கே. என்ன திமிரு பேசுக நீ? Take that. Stop it.
அந்த அண்ணன் இப்படி 4 முடிய அடிச்சு போட்டாரே. பாவம் 4 முடி. வீட்டுல கொண்டு போய் என்ன செய்ய போறாரோ. இந்த கிளவி வேற வாய வச்சுட்டு சும்மா இருக்காது. இப்போ மீனை எடுக்காம போயிட்டாவளே. சரி, பிறகு நேரம் பார்த்து கொஞ்சம் கொண்டு கொடுக்கலாம். என்ன அடி அடிச்சிட்டாருல சின்ன பொண்ணு. என் மாமியார் கிளவி வேற என்ன தேடி நடந்துன்னு சொல்லு அவளே. என் மாமியாருன்னா ஊரெல்லாம் தேடுது. நமக்கு வீட்டுல என்ன நிலைமையோ, வா போவோம். 4 முடிக்க வீட்டுல என்னாச்சு நாங்க பிறவு சொல்லுவோம். நீங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம வந்தாலும் நீ நீட்டி முடிய மாட்ட. சரி, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, நீங்க பண்ணவே மாட்டேங்கிடுதிய. சரி, நாங்க போயிட்டு வரோம்.